வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் கொசப்பேட்டையில் உள்ளது சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயம். கேதார கௌரி நோன்பை முன்னிட்டு ஆலயத்தில் இன்று பெண்கள் பலகாரங்களை வைத்து படைகளிட்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டனர். இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சோலாப்பூர் மாரியம்மன் ஆலயத்திலும் கோதார கௌரி நோன்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தட்டுகளில் வரிசையாக இனிப்பு பலகாரங்களை வைத்து அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஆதிகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 108 வைணவ தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை பங்குனி, ஐப்பசி மாதங்களில் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ஐப்பசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆலய தந்திரி வஞ்சியூர் அத்தியரை மடம் கோகுல் நாராயணரு கொடியேற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழகம், கேரளாவை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வரும் 29ஆம் தேதி முக்கிய நிகழ்வான பள்ளி வேட்டையும், வரும் 30ஆம் தேதி முக்கிய நிகழ்வான திருவட்டார் பரளியாறில் சுவாமி ஆராடும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுடன் உரை ஸ்ரீ பெருவுடையார் ஆலயம் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கி உலக புகழ் பெற்று வருகிறது. தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழரின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராஜராஜ சோழ மன்னனின் 1040ஆம் ஆண்டு சதய விழா வரும் 31 மற்றும் நவம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று தஞ்சை பெரிய கோவிலில் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாதஸ்வர மேளம், தாளம் இசைக்க, சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, ஓதுவார்கள் திருமுறை பாட பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர், சதய விழா குழு தலைவர், அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர்கள், கோவில் அலுவலர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை அன்று ஸ்ரீ கேதாரீஸ்வரரை வழிபடும் கேதாரி கௌரி விரதம் நடைபெறும். குடும்பம் தழைக்கவும் ஊர் சுபிட்சம் பெறவும் வேண்டி புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி நாளில் துவங்கி ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் பெண்கள் கேதார விரதம் இருந்து ஸ்ரீ கேதாரீஸ்வரரை வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் இன்று கோவில்பத்து, நித்தீஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பெண்கள் விரதம் இருந்து 21 என்ற எண்ணிக்கையில் பூ, பழம் போன்ற பொருட்களை வைத்து ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமியை பூஜித்து வழிபட்டனர். உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஏத்தாப்பூரில் அமைந்துள்ளது. ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். முத்துமலை முருகனுக்கு காலையில் பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு மற்றும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து முத்துமலை முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
பிரசாந்தி நிலையத்தில் தீபாவளி கொண்டாட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. முதன்முறையாக அனந்தபூர் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் உயர்கல்வி நிறுவனத்தின் முன்னாள் மாணவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட மண் விளக்குகளை ஏற்றி ஆசிரமத்தை ஒளிரச் செய்தனர். புட்டபர்த்தி பிரசாந்தி கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் யஜூர் மந்திரம் ஓதும் இடத்தின் அருகே மகிழ்ச்சியுடன் கூடி பட்டாசுகளை கொளுத்தியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கனக குஜாம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு கௌரி நோன்பை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் விரதமிருந்து புத்தாடை அணிந்து புதுப்பானைகள், அதிரசம், முறுக்கு, பழங்கள், நோன்பு கயிறு, மலர்கள், வெற்றிலைப்பாக்கு, தங்க நகை வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசையன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவிலில் கேதாரி கௌரி விரதம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஐப்பசி அமாவாசையன்று ஏராளமான பெண்கள் விரதம் இருந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ கேதார கௌரி அம்மனை மலர்களால் பூஜித்து வழிபட்டனர். இந்த விரதத்தின் போது சுவாமிக்கு படைக்கும் அனைத்து பொருட்களும் 21 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் வைத்து வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகை தினத்தில் அயோத்தியின் சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 26 லட்சம் விளக்குகள் ஏற்றும் நிகழ்ச்சிக்கு உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இதற்காக பணிகளில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் நேற்று சரையு நதிக்கரையில் சுமார் 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விளக்கு ஏற்றி தீப உற்சவத்தை தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டு 25 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டது கின்னஸ் உலக சாதனையாக இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு 26 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேலும் தீப உற்சவத்தை முன்னிட்டு சரையு நதிக்கரையில் வண்ணப்புலி லேசர் நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டன. மானாமதுரை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கட்டிக்குளம் சோட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி மாத வழிபாட்டை முன்னிட்டு 108 லிங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சுற்றியுள்ள வட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளும் கிராமத்தினரும் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. அகோர மூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னிதிகளில் எழுந்தருளியுள்ளனர். அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தக்கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அஸ்திர தேவர் 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ மயூரநாதர் ஆலயத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் புத்தாடை அணிந்து வழிபாடு மேற்கொண்டனர். இக்கோவில் யானை அபயாம்பிகையிடம் பக்தர்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். திருவாரூரைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் என்ற ஒரு பக்தர் ரூபாய் 20,000 மதிப்பில் ஆடை மற்றும் நெத்திப்பட்டம் வழங்கி யானைக்கு அணிவித்தார். தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி மற்றும் யானை அபயாம்பிகைக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமானோர் வந்திருந்து மகா கணபதியை மனமுருக வேண்டிக் கொண்டனர்.